ஜோதிடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை கடுமையானது, சனி ராகு சேர்க்கை கடுமையானது. ரைட்டா? இப்போ செவ்வாய் சனி ராகு 3 பேரும் சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில். இது ரொம்ப கடுமையான ஒரு அமைப்பு. ஒரு எடுத்துக்காட்டாக 4ஆம் இடம் 8ஆம் இடம் இங்கெல்லாம் இருந்துச்சுனாக்கும் சூசைட் பண்ணுற அளவுக்கு தாட்ஸ் எல்லாம் கொடுக்கும். சரி, அப்போது இந்த காம்பினேஷன் எங்கே இருந்தாலும் கெடுக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. அதான ஜோசியம். அதாவது சனி செவ்வாய் 2 பகை கிரகம், ராகு செவ்வாய்க்கும் பகை சனிக்கும் பகை. இப்படி 3 பகை கிரகங்கள் ஒன்றா உட்காந்துருக்கிறதுல சனியோ செவ்வாயோ ஆட்சியாவோ உச்சமாவோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 கிரகம் இருக்குது, அதில் சனி ஆட்சி அல்லது செவ்வாய் ஆட்சின்னு வச்சுக்கோங்க. இந்த காம்பினேஷன் மகரத்தில் கும்பத்தில் மேஷத்தில் விருச்சகத்தில் இந்த 4ல் எங்கே இருந்தாலும் இந்த செட்டப் வரும். ஈவன் துலாத்தில் இருந்தாலும் வரும், ஏன்னா அங்கே சனி உச்சம். இப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இது பெரிய யோகமாக வந்துடும். அவங்க தொழிலே ஆகட்டும், சொத்து பத்து சேர்க்கிறதுலே ஆகட்டும், அல்லது பேரு புகழ் சம்பாதிக்கிறதுலே ஆகட்டும், ஹை பிச்சுக்கு போயிடுவாங்க. அப்போது ஒரு நெகட்டிவ் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ் மட்டும்தான் செய்யும்னு அர்த்தம் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், சனி செவ்வாய் ராகு இது 3 ரொம்ப சிக்கலான ஒரு காம்பினேஷன். இந்த கிரக சேர்க்கை இருந்ததுன்னா அவன் மிகப்பெரிய யோகத்துக்கு ஆளாவான். அந்த யோகத்தை யாராலையும் எட்டி பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட யோகமாகவும் இது வேலை செய்யும்.